வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்னன்னா, ஆன்டர்பிரினர்ஷிப் அதாவது சுயதொழில். இந்த ஆன்லைன் நெட்வொர்க்லாம் வந்ததுக்கப்புறமா, இந்த ஆன்டர்பிரினர்ஷிப் எந்த அளவுக்கு எந்தெந்த ஃபீல்டில் எப்படிலாம் வளர்ந்துருக்கு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு உங்க கூட பேச போறோம். அண்ட் இத நம்ம கூட பேசுறதுக்காக தமிழ் பூமியிலேருந்து ஆறுமுகம் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். ஸோ இவங்க ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்களே ஒரு பெரிய ஆண்டர்பிரினர். ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். நம்ம ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுக்கிறேன் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் வேணுன்ற மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். இல்லை இல்லை, லைக் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறீங்கல்ல, அதனால அதை சொன்னேன். ஸோ ஆமாம், இப்போது ரீசெண்ட் டேஸில் நாங்களே நினச்சிட்டு இருந்தோம். நிறைய இந்த என்டர்ப்ரினர்ஷிப்ன்ற வேர்டே மாறிடுச்சு. இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்க. அப்படி புது புது வேர்டில் புதுசாக டிசைனாக வரீங்களாடா அப்படின்ற மாதிரி நிறைய இப்போ புதுசாக வந்துட்டுருக்கு. ஸோ மெயினாக இது எதனால் ஒரு எக்ஸ்போனென்ஷியலாக இப்படி ஒரு க்ரோத் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நெட்டு. அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேருக்கு அக்சஸ் டு டேட்டாவை நிறைய நீங்கள் எதுவுமே காசை செலவு பண்ணாமல் நீங்கள் அதை கொடுக்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் முன்னாடி என்ன வேணும்? நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டியிருக்கும். ஒரு பொருளை வாங்கணும், அதை கொண்டு விற்கணும், அதுக்கு ஆளை கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் இருந்துச்சுல்ல. ஃபிசிக்கல் லொக்கேஷன் வேணும். இப்போ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் எனிவே நீங்கள் ஜாலியாக போட்டு நமக்கு இருக்கிற பேசிக் இன்டென்ஷன் என்ன, முன்னாடி ஃபேஸ்புக் இருக்கும்போது லைக் நிறைய வாங்கணும்னு இருக்கும். ஃபேஸ்புக்கில் நம்ம சர்க்கிள்குள்ளே இருந்தோம். இப்போ உலகம் தாண்டா சர்க்கிள் போடா, எவன்ட்ட வேணால் லைக்கை வாங்கடா, கமெண்ட்டை வாங்கடான்னு அதுக்கு என்ன தேவைன்னா கண்டென்ட் போடணும். ஸோ என்னன்னாலும் கண்டென்ட் போடலாம். நிறைய பேர் கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாமே அவங்க அந்த நியூ ஏஜ் என்டர்ப்ரினர்ஷிப்புக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதை எப்படி மானிட்டைஸ் பண்ணுறதுன்னு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேஸ் இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப இந்த நியூ ட்ரெண்டு அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம். சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா இதெல்லாமா கிளாஸ் எடுப்பீங்கன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி அதை பற்றி அதுக்கு கிளாஸு அல்லது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி அல்லது அதை பற்றின வீடியோஸ் போடுறது, அந்த மாதிரி நிறைய நம்ம இப்போ ஆன்லைனில் பார்க்க முடியுது. ஆமாம், அதுக்கு எடுக்கிறதுக்கும் ஆட்கள் இருக்காங்கல்ல, தேவைப்படுற ஆட்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் எதுக்குனாலும் கிளாஸ்க்கே படிச்சுக்கலான்றா நீங்கள் படிப்பீங்க தான். நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு இப்போது நம்ம செலவு பண்ணுறதுக்கு அதிகமாக நமக்கு மனசு வந்துடுச்சு. முன்னாடினா பொருளுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவோம். வெளியில் போனால் இந்த டூருக்கு எவ்வளோ காசு அப்படிலாம் யோசிச்சுட்ருப்போம். இப்போ அதுக்கு பட்ஜெட்டே போடுங்கன்ட்டு அந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன்லாம் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஸோ அப்போது எக்ஸ்பீரியன்ஸுக்கு செலவு பண்ணும்போது ஓகே, இதுக்கு செலவு பண்ணலாம், தப்பு இல்லை. இதனால் நமக்கு ஒரு ஃபிசிக்கலாக குட்ஸ் கிடைக்காட்டாலும் நமக்கு ஒரு சர்வீஸ் கிடைக்குதுன்றது ஐடியா வந்துடுச்சு. ஸோ சர்வீஸ் பேஸ்டுன்றனால நிறைய இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா இடத்துலையும் வருது. இது இன்னும் மார்க்கெட் பெருசாக யாரும் கேபிட்டலைஸ் பண்ணல. ஓகே. முன்னே நான் பார்த்து இப்போ ஃபிசிக்கல் கிளாஸில் தான் இதெல்லாம் அட்டன் பண்ண முடியும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இருந்த விஷயம்லாம் இப்போ ஆன்லைனுக்கு மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குக்கிங் ரிலேட்டட்லாம் பேக்கிங் கிளாஸஸ்லாம் முன்னே நேராக தான் எடுப்பாங்க மோஸ்ட்லி. இப்போது பேக்கிங் கிளாஸஸ்லாம் கூட அவங்களும் வாரத்தில் 5 நாள் எடுக்கிறாங்க. அவங்களும் அங்கே சமைச்சிட்ருப்பாங்க. அதையே பார்த்து நம்மளும் இங்கே சமைக்கணும் அப்படின்ற அளவுலலாம் கூட வந்துருச்சு தான். ஆமாம், கரெக்டு. பேக்கிங் கிளாஸு இப்போ நாம் எடுக்கிற ஆன்லைனில் டெக்னிக்கல் கிளாஸஸும் அதே மாதிரி தான். முன்னாடி ஒரு சென்டரில் போவோம், அங்கே போய் உட்காந்து படிச்சுட்டு வருவோம். ஆனால் இப்போ ஆன்லைன்லேயே நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலான்ற மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் உலக லெவலில் இப்போ யூஎஸ்க்கு வந்த நம்ம தமிழ்காரங்க, தெலுங்குக்காரங்க எல்லாருமே நம்ம இந்தியாவிலேருந்து வந்தவங்களாம் இந்தியாவில் ஈஸியாக சீப்பாக இருக்கும்னு நமக்கு தெரியும். அங்கே கான்டாக்ட் பிடிச்சி ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அதனால் அங்கே கம்பேரிட்டிவ்லி காஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே விட அங்கே ரொம்ப சீப். இங்கே $2,500 ஒரு கோர்ஸுக்குன்னு இருக்குது. அந்த லெவலுக்கு போயிட்டுருக்கு. இந்தியாவில் ஒரு $100 $200 கோர்ஸை முடிச்சிடலாம். அது ஆக்சுவலி லைவ் ட்ரைனர்ஸோட. நீங்கள் இப்போது யுடிமிலெலாம் போனால் அது டிஃபால்ட்டாக ரெக்கார்டை பார்த்து படிக்கணும்ல. ஆனால் இங்கே லைவாக ட்ரைனர் எடுக்கிறதுக்கு $200 தான் வாங்குவாங்க. இந்தியாவில் $200-300 தான். ஓகே, அதில் கோர்ஸை முடிச்சிடலாம். இங்கே வெளிலலாம் போனால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கும். ரொம்ப லட்சக்கணக்கில் இருக்கும். இங்கே இந்தியாவில் ஆயிரக்கணக்கில் தான் இருக்கும். ஒரு 20,000 30,000 அந்த ரேஞ்சில் நீங்கள் கோர்ஸை முடிச்சிடலாம். ஓகே. இது இந்த மாதிரி வந்திருக்கனால இந்த மார்க்கெட் என்ன சொல்ல, மார்க்கெட்டே வைடாக ஓப்பன் ஆகிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதை நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக அவங்களே யோசித்து அதுக்கு ஒரு கிளாஸ் போட்டு நான் பார்த்த இன்னொன்று செல்ஃப் க்ரூமிங்.
அதாவது சும்மா நம்ம மேக்கப் போட்டுக்கிறது. வீட்ல சும்மா வீட்ல இல்ல, ஆஃபீஸ் போறதுக்கான மேக்கப் எப்படி இருக்கலாம்? இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னா, அதுக்கு எப்படி மேக்கப் பண்ணிக்கலாம்? இப்படின்னு ஒரு செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் ஒரே ஒரு நாள் ஒரு 4 மணி நேரம் எடுக்குறாங்க. அது ஒரு ரூ. 2500 நெனைக்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் கூட கிளாஸஸ் இருக்கு. இதுக்கு கிளாஸ் நம்ம வீட்ல என்ன பண்ணுவோம்? ஒரு பவுடர போட்டு கிளம்பி வெளில போவோம்ல. அது ஓகே. இப்போ மேக்கப்லாம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அதுக்கு கிளாஸு உங்களுக்கு ஏத்த மாரி, உங்க ஹேருக்கு ஏத்த மாரி, உங்க கலருக்கு ஏத்த மாரி, உங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாரி எத சூஸ் பண்ணி எத போட்டுக்கணுன்றதுக்கெல்லாம் 4 மணி நேரம் கிளாஸு. அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அப்படின்ற மாரி வருது. ஸோ இது இது ஓகே. இது யூஸ்ஃபுல்லா இருக்கவங்களுக்கு ஓகே. பட் இதே மாதிரி நெறைய பேரு எல்லாத்துக்கும் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி, அதில அந்த கிளாஸுக்கான ஒரு ஒர்த் இருக்குமா? அதாவது உண்மையிலேயே அவங்க ஒரு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குமா? அப்படின்றது ஒரு டவுட்டா தானே இருக்கும். கரெக்டு. இப்போது அது ஒரு கரெக்டான வேலிடு தான். ஏன்னா நம்ம பேசுகிறது பிடிச்சி வருவாங்க. ஆனால் நமக்கு ஒழுங்காக கிரெடிபிலிட்டி இருக்கான்றதை நம்ம தான் செக் பண்ணிக்கணும். நம்ம கொடுக்குற கண்டென்ட் தான் நம்ம தான் பார்க்கணும். ஆனால் இதுக்கெல்லாம் என்ன, இது புதுசாக க்ரியேட் ஆகும்போது எப்படி எதை வச்சு கம்பேர் பண்ண முடியும்? நீ அங்கே புதுசாக ஆல்ரெடி இந்த மாதிரி இப்படி ஒரு ஜாபே எக்ஸிஸ்டே ஆகலை இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நீ ஃபஸ்ட்டாக கொடுக்க போகிறேன்னா நீ ஃபிக்ஸ் பண்ணுறதா ப்ரைஸு, நீ சொல்கிறது தான் கண்டென்ட்டு. ஸோ அது உனக்கு அது அந்த பொருளை வாங்கினவங்க திருப்தி அடைஞ்சால் போதும்ல, அவ்வளோதான். ஸோ அந்த சர்வீஸுக்கு அவங்க ஒருத்தர் நினச்சாங்கன்னா ஒருத்தர் தான். இப்போது ஆட்டோலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஆட்டோ எடுக்க போகிறோம், ஆட்டோ பிடிக்க போகிறோம். ஒருத்தன் ஓரளவுக்கு காசு இருக்கிறவன் போயிட்டு அவனுக்கு 200 ஒருத்தன் ஆட்டோக்காரன் கேட்டான்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஓகே பரவாயில்ல சீப்பாக இருக்கேன்ட்டு போவான். அதுவே 100 ஆல்ரெடி போனான்னா 200 அதெல்லாம் ஒத்து வர முடியாதுன்ட்டு வேறு ஆட்டோவுக்கு போவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் லைக் மணி அந்த இது மைண்ட் செட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் லைக் ஒரு ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைட்னா அது வாங்குறவங்கள பொறுத்தது தான். அந்த ரிசல்ட் அச்சீவ் அவங்க என்ன ரிசல்ட்டோட வராங்கன்றது, என்ன ரிசல்ட்டுக்காக வராங்கன்றதை பொறுத்தது தான். அந்த ரிசல்ட் அச்சீவ் ஆச்சுன்னா அது நமக்கு ஜாயின் பண்ணுறப்ப தெரியாதுல்ல. இல்லை இப்போ நான் ஒரு ரிவ்யூஸ் பார்த்து தான் ஜாயின் பண்ண நமக்கு முடியும். ஆமாம் கரெக்ட். அது ரிவ்யூஸ் பார்த்து தான் ஜாயின் பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்னால் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டிருப்பீங்க, அப்படி தானே ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது ஓகேவாக தான் வரும், அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ ரீஃபண்ட் எல்லாமே எங்கேயுமே ட்ரான்ஸ்பரன்சி அது எதுவுமே கிடையாது, இங்கேயும் அப்படி தான். பட் ரிலேட்டிவ்லி ஓரளவுக்கு ரிலேட்டிவ் சீப்பாக தான் இருக்கும். ஏன்னா யூனிக் சர்வீசஸ் மாதிரி கிடைக்கணும் அவங்களுக்கு. அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டு, நல்ல புது ஜாப்ஸ் நிறையா வந்துருச்சுல்ல. இப்போ நீங்கள் இதில் எது வேணால் பண்ணலாம். இப்போ யூடியூப் வந்துட்டு எவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது. யூடியூப்பில் இப்போ எல்லாருமே ஸ்டாராக இருக்கணும்னு அவசியம் இல்லை காசு சம்பாதிக்கிறதுக்கு. ரிமோட் ஏரியா எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு இருந்துட்டு நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு எதையா போட்டுக்கிட்டு இருந்தாலும் உனக்கு அதில் வர்ற காசு வந்து அங்கே ஏர்ன் பண்ணுறத விட அதிகமாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ நிறையா வந்துருச்சுல்ல. அதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டே லைக் கொஞ்ச நாள் மட்டும் இல்லவே இல்லைல்ல. ஜாப் புதுசாக இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் இன்ஸ்டாகிராம் வச்சே வாழ்ந்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது உனக்கு ஜாலியாகவும் இருக்குது. ஆனால் இது ஒரே ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா கண்டென்ட் ஃபட்டிக்னு சொல்லுவாங்க. ஒரு இனிஷியலாக போடுறதுக்கு நம்மக்கிட்ட கண்டென்ட் வந்துடும், அதுக்கப்புறம் கண்டென்ட்டே இருக்காது கொஞ்சம் நாள் கழிச்சு. எல்லாத்தையும் போட்டோமே நமக்கே பாட்காஸ்ட் பேசிகிட்டு இருக்கோம், சரி டெய்லி நல்லாவே பேசிகிட்டு இருக்கோம், டெய்லி எல்லா டாப்பிக்கும் வந்துடுதான்னா கிடையாது இல்லை. நம்மளுக்கு இது ஒரு சைடில் சும்மா ஹாபிக்கு பண்ணுறதுனால நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறோம். பட் இது வேலைன்னு ஆயிடுச்சுன்னா இதில் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர் வந்துடும். ஸோ அதுதான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியணும் அந்த புது ஜாப்லலாம். ஆனால் அதில் இருக்கிற பொட்டென்ஷியல் உண்மையிலே ரொம்ப அதிகம். ஸோ இப்போது அதை நம்ம ஒழுங்காக கேட்சப் பண்ணிட்டோன்னா போயிடலாம். ஸோ அதை கொண்டு போகிறதுக்கு நமக்கு தெரியும். ஓகே. நீங்கள் பார்த்த டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான கிளாஸஸ்லாம் ஏதாவது இருக்கா? இதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க லைக் டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் சரி, இல்லை அது இல்லாமலும் சரி, இதுக்கும் கிளாஸஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆமாம்மா, நான் எல்லாத்துக்குமே கிளாஸ் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி நான் அதுக்கு கிளாஸ் ஏன் இல்லைன்ற மாதிரி கேட்பேன் எல்லாத்துக்குமே. நான் வந்து லைக் என்ன சொல்கிறது, டெக்னிக்கலாக மெயினாக பார்த்துருக்கேன். அப்புறம் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் காமனாக இருக்கும். அண்ட் வித்தியாசம் பெக்யூலியர் கிளாஸுன்ற மாதிரி அதுவும் பார்த்ததில்லை இது வரைக்கும். அந்த மாதிரி இதுக்கு நல்லா கிளாஸ் இருக்குது. ஆனால் அப்படி நம்ம கிளாஸை மட்டுமே பேச முடியாதுல்ல. லைக் நியூ ஏஜ் என்டர்பிரினர்ஷிப்னா அது கிளாஸ் மட்டும் கிடையாது. இது ஒன் ஆஃப் த இது வந்தது எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்குது. பட் இதை விட நிறைய இதாக கிடச்சிருக்கு நமக்கு. என்ன சொல்கிறது, நமக்கு கிளாஸ் எடுக்காமல் அது மூலமாகவும் வந்துட்டுருக்கும்ல. லைக் கிளாஸ் எடுக்கிறது ஒரு வகை, அதுக்கப்புறம் இந்த ரெவன்யூ மூலமாக வரும். அப்புறம் அது ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணி அதில் எம்எல்எம் பண்ணுறது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்சு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நிறைய பேர் சேவ் பண்ணிட்டு அவங்களுக்கு வச்சு விளம்பரம் பண்ணுறது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் எனக்கு ரொம்ப காமெடியாக பட்டதுன்னா இங்கே சேலை வைக்கிறது தான் யூஎஸில். அது ரொம்ப பெக்யூலியராக இருக்கும். எனக்கு என்னென்னா இப்போ அது இது உண்மையிலே ஒரு நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமுங்கிறது ஒரு விளம்பரம், ஒரு விளம்பர இடம்.
ஆமாம். ஸோ நம்ம ஒரு விளம்பரத்தை எப்போ பார்த்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், நம்ம அதை விளம்பரத்தை கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கோம். கரெக்ட். அது வந்து ஒரு பெரிய டேஞ்சர் ஆக்சுவலி நமக்கு. அஸ் அ யூஸராக நம்ம எங்கேருந்து நம்ம கருத்துக்களை வாங்குகிறோம், ஒரு நம்ம தகுந்த இடத்துலேருந்து வாங்குறோமான்னா இல்லவே இல்லை. அது ஒரு விளம்பர சைட்டை, அவன் விளம்பரத்துக்காக அந்த சைட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இப்போ வாங்குகிறோம், நம்ம நினச்சி நம்மளே நம்பிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் 4 மோட்டிவேஷன் கோட் போடுறான்னா அது அவன் எதுக்காக போடுறான்னு யாருக்கு தெரியும்? என்ன வேணா இருக்கலாம், ஹிடன் அஜெண்டா நமக்கு தெரியாதுல்ல. அவன் விளம்பரத்துக்காக கூட போடலாம், நமக்கு நிறைய ரீச் வரணும். அவன் சைடும் தப்புன்னு சொல்ல முடியாது. அப்படி போனால் இது வருது, அது ஒரு வயபிள் பிஸ்னஸ்ன்னு நினைப்பான். ஸோ ஒரு ஓவரால் பேர்டையை பார்த்தோன்னா நமக்கு இதை விட கொஞ்சம் கன்சியூமர்ஸ் பார்த்து இதை ஹேண்டில் பண்ணணும். கரெக்ட். இது இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்குறப்போ எனக்கு ஞாபகம் வருது, இந்த குழந்தை வச்சு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா? அது வந்து ஓகே, ஒரு க்யூட்டாக ஒரு குழந்தை இருக்கும், அதை இது பண்ணுவாங்க. அல்லது அவங்க குழந்தைய எப்படி வளர்த்தாங்க, அந்த மாதிரி இது கொடுத்தேன் அது கொடுத்தேன், அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸோ இல்லை ஏதோ ஒரு கண்டென்ட்டோ இருக்கும். ஒரு ஸ்டேஜில் போகையில் என்ன சொல்ல, நம்மளே வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி, இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, இது வந்து குழந்தையோட இதை பாதிக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இப்போ குழந்தை தடுக்கி விழுந்துட்டு அழுகுது இல்லை இடிச்சிட்டு அழுகுதுன்னா டக்குன்னு அதை அடிப்போம். நம்ம சும்மா விளையாட்டுக்கு பண்ணுவோம்ல, அதை அடிச்சுட்டு இப்போ கீழே விழுந்துச்சு அப்போ அடிச்சிருவோமா தரையை ஆடி அப்படி சொன்னால் என் பையன் சிரிச்சிருவான். நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, நான் இதுக்கு ஒரு போஸ்ட் பார்த்தேன், அந்த மாதிரி நீங்கள் அடின்னு சொல்லக்கூடாது, நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அந்த குழந்தை வந்து தன்னை ஹர்ட் பண்ணுறத வந்து தன்னை யார் ஹர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள திரும்ப ஹர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது கற்றுக்குறோம். நாளைக்கே ஸ்கூலில் ஒரு பையன் அடித்தா திரும்பி போய் அடிச்சிரும், அந்த மாதிரியெல்லாம் இது. அதனால் நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்புறம் கேர்ஃபுல், நான் எப்போயுமே சொல்லுவேன் கேர்ஃபுல் பார்த்து அதெல்லாம் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் குழந்தை கூட இந்த மாதிரி ஒரு வாட்டர் தீம் பார்க் போனேன், அங்கே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் கேர்ஃபுல் நான் வந்து தண்ணியில் வந்து காலை அழுத்தி வை அப்படி சொன்னேன். நீங்களும் இப்படி தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஏன்னா இப்படி இப்போ யோசிச்சு எப்படி குழந்தை வளர்க்க முடியும்? நம்ம அம்மா நம்மளுக்கு என்ன சொன்னாங்க, இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ரொம்ப என்ன சொல்ல, இதில் ஒன்றும் டாக்ஸிக்காக எதுவுமே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட கற்றுக் கொடுக்குறேன்ற பேரில் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய சொல்லிட்டே இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்மளே நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு இருக்கும், பட் இவங்க அதுக்கும் மேலே மைக்ரோ ஃபோக்கஸ் பண்ணி அப்படி பண்ணுங்க அப்படி மாற்றுங்க திருத்துங்க அப்படியே திறந்த குடிமகன் விருதுக்காக தயார்படுத்திக்கிட்டு இருக்கோமா அப்படிலாம் மனுஷன். அவன் வளர்றதை அவன் வளர்ந்துட்டு போகிறான், நம்ம முடிஞ்ச அளவுக்கு இது இல்லாமல் போக பார்க்கணும், அவ்வளோதானே நம்மளோட லாஜிக்கே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காமெடி தான். அப்புறம் எனக்கு இந்த சேலை விற்கிறது தான் இன்னும் காமெடியாக இருக்குது. அவங்க ஒரு விளம்பரத்தை போடுவாங்க, டெய்லி ஃபேஸ்புக்கில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆமாம், இது ஃபேஸ்புக் லைவ் வருவாங்க. ஆக்சுவலி அவங்க விளம்பரம், அவங்களுடைய விளம்பரம் அது ஒரு மணி நேரமாக அவங்கக்கிட்ட என்ன ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னு காட்டுவாங்க. அது வந்து 1 ஹவராக காட்டிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அது 1 ஹவருக்கு ஒரு விளம்பரம். நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா 1 ஹவருக்கு ஒரு விளம்பரத்தை நம்ம என்னைக்காவது பார்த்துருப்போமா? யூடியூப்லேயே ஸ்கிப் ஆட் கொடுத்துட்டு போயிடுவோம். ஆனால் இவங்க வந்து அது ஆடு தான், பட் நம்ம அதை வந்து வேறு மாதிரி நினச்சிக்கிறோம். ஓகே நான் வாங்கணும் அதுக்காக நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துக்கு கொடுக்குற 1 மணி நேரத்தை வந்து நம்ம பக்கத்தில் உள்ள கடை, மேபி இங்கே இந்தியன் ஸ்டோர்ஸ் கொஞ்சம் தூரமாக இருக்கும், அங்கே ட்ராவல் பண்ணி போய் கூட எடுத்துடலாம் அவ்வளோ தேவை இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம விளம்பரத்தை 1 ஹவர் பார்க்குற மாதிரி தான் அது ஆயிடுது. அதான் இல்லை, இப்போ இது எல்லாமே எப்படி ஆயிடுச்சுன்னா காசு தான் எல்லாத்துமே. நீ எது செலவு பண்ணுற, பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறதானே பார்த்துட்டு இருக்கோங்க. ஃபோனை திறந்தாலே இப்போ நம்ம இது பார்த்தோன்னா அவன் வந்துட்டு எனக்கு இதை வாங்க அதை வாங்கன்ட்டு வர்றாங்க. ஸோ முன்னாடி ஷாப்புக்குன்னா நம்ம வெளில போய் தான் ஷாப் பண்ணுவோம். இப்போ உங்கள் ஃபோன்லேயே வந்துருச்சு கம்ஃபர்ட். உங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு நீ சும்மா ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கிறது இட் இஸ் நத்திங் பட் உங்கள்கிட்ட காசு எப்படி வாங்கலான்ற மாதிரி பிளான் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தாலே வாங்கிடுற மாதிரி ஏதாவது டிஃபால்ட்டாக இன்னும் கொஞ்சம் கூட கொண்டு வருவாங்க. விஆர்லாம் கொண்டு வந்தோடனே நீங்கள் போட்டே பார்த்துக்கோங்க, அப்படி விஆர் கண்ணாடியை போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போயே இருக்கும் தானே, ஏதாவது ஒரு டெஸ்க்கு அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோன்னா உங்கள் வீட்டில் எந்த இடத்துல எப்படி ஃபிட் ஆகணும்னு வச்சு பாருங்கள். நம்ம கேமரா கொண்டு போய் வச்சோன்னா அங்கே காட்டும். அந்த மாதிரிலாம் இது ஃபிக்ஸ் ஆகுது, எந்த ஹைட் இருக்குது அதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இனிஷியலாக என்ன நினைப்போம், ஓகே இது வந்து அவன் நம்ம அந்தளவுக்கு நம்ம தெரிஞ்சு வாங்கணுன்றதுக்காக அவன் அந்த ஃபீச்சரை கொண்டு வரான், இல்லை நம்ம வாங்க வைக்கணுன்றதுக்காக கொண்டு வரான். ஸோ இப்போ நம்ம வந்து எந்த சைடு பேசிகிட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியல. நியூ ஏஜ் ஜாபை பற்றி பேசுகிறோமா இல்லை நியூ ஏஜில் வாங்கக்கூடாத தடுக்கி விழாத மக்களேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோமான்னு தெரியல. நம்ம இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்கோம். பட் நியூ ஏஜ் ஜாப்ஸ் இல்லை, நான் ரெண்டுமே நான் பார்த்தேன். ஓகே இந்த சில விஷயங்களுக்கெல்லாம் கிளாஸஸ் ஒர்க் ஷாப் இருக்கிறப்போ
ஓகே ஒருவேளை அட்டன் பண்ணி பார்க்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது தான் சில விஷயங்கள் பார்க்கல. சில விஷயங்கள்லாம் வந்து அதான் அந்த இன்ஸ்டாகிராம் தான் மெயினாக இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுற போஸ்ட்டு, ஒரு ஏதோ ஒன்று வச்சு ஆரம்பித்து அப்புறம் ப்ராடக்ட் வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்ல நம்ம கண்டென்ட்டுக்காக பார்க்க ஆரம்பித்து அவங்க நல்லா ஏதோ ஃபன்னாக பண்ணுறாங்க, ஏதோ ஒன்றுத்துக்காக நம்ம பார்க்க ஆரம்பித்து கடைசியாக ப்ராடக்ட் வாங்க வைக்கிற இடத்துல வந்து நிற்கிற மாதிரி ஆகுது. நம்ம ப்ராடக்ட் அப்போ அதுவும் இப்போ அவங்க ஆட்னு சொல்லவும் மாட்டாங்க. நான் நான் யூஸ் யூஸ் பண்ணுறேன் பண்ணேன். பாருங்கோ, நேற்றுலேருந்து யூஸ் பண்ணுறேன், பிறந்ததுலேருந்து இந்த சோப்பு தான் போட்டு குளிக்கிறேங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க, ஆமாம் கொஞ்சம் பேர் தேவையே இல்லை. தான் ஆடுன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து நான் யூஸ் பண்ணேன், நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நான் என் குழந்தைக்கு யூஸ் பண்ணேன், நான் என் குழந்தைக்கு இது கொடுத்தேன். அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். ஆமாம் இந்த சத்து மாவு மாதிரியான அது மாதிரி வேறு ஏதோ சத்து மாவு கிடையாது, அந்த மாதிரிலாம் உள்ளது. லைக் அது வந்து பேக்கட் ஐட்டம் தான், ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டு தான், ஆனால் அவங்க அதையும் சொல்ல தான் செய்கிறாங்க. கரெக்டு. அப்போ இந்த இதில் கூட வரும் தெரியுமா, ஒரு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு ஒரு டாக்டர் பேசும், ஒன்று வந்து பேசிகிட்டே இருக்கும், பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே அதில் அதை போட்டு இதை போட்டு அப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லும். அது எப்படி எல்லாத்துக்கும் மாஸ் ஆடியன்ஸுக்கு அவங்களால கொடுக்க முடியும்? ஒருத்தவங்க சுகர் இருந்துச்சுன்னா அந்த இது சாப்பிடவே கூடாது, அதில் வந்து 2 டேட்ஸ் தூக்கி போடுன்னு சொல்லும். ஆமாம் டேட்ஸ் சுகர் இருக்கணும் சாப்பிட முடியுமா? ஏன்னா பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு இதுவே கிடையவே கிடையாது. இந்த மாதிரி எவன் சொன்னாலும் அவனை வந்து செருப்பாளி இல்லை இந்த இன்னொன்று மாதிரி ஒன்று யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு இது யாருக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப் போகுதுன்னு தெரியாது, அந்த இதுவும் சொல்லலை, சும்மா ஷார்ட்ஸில் என்ன இருக்குன்னு போட்டுருவாங்களா அப்படி இப்படி சொல்ல முடியும். அப்படிலாம் சர்வலோக நம்பவே நிவாரணி மாதிரி. நம்பாதீங்க. அப்படி ஒன்றும் நம்ப முடியாது. அது சொல்லும் போது நான் பார்த்தேன், ஆக்சுவலி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம வெயிட் குறைக்கணும்னு பார்க்கும்போது இது நல்ல சுகர் ஏற்றும்னு நமக்கு தெரிஞ்சு டேட்ஸை பற்றி, அதனால் எனக்கு தெரிஞ்சதில்லை, நானே இது நல்லா இருக்கும் போல நினச்சிக்கிட்டு இருப்பேன். அவங்க போட சொல்கிறலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ஃபுட் வேறு எல்லாமே அந்த மாதிரி சொல்லுவாங்க, அது 2 போடுங்க இது 2 போடுங்க போட்டு அடித்து ஜூஸ் குடிச்சிங்கன்னா அது ஒரு இட்லி 2 இட்லியை தின்ட்டு போயிடலாம் நம்ம. இது வந்து அந்த இன்க்ரீடியன்ஸில் அவங்க சொல்கிறாங்க இல்லையா. நான் பார்த்த சில இதில் வந்து நீங்கள் என்ன கொத்தமல்லி அந்த மாதிரி என்னென்னமோ சொல்லுவாங்க, இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி குடிங்க, கடைசியாக பார்த்தா அவங்க ஒரு குட்டி பிளெண்டர் வச்சு அந்த பிளெண்டருக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ரொம்ப சீரியஸாக பார்த்தேன், கடைசியாக குட்டி அழகாக இருந்தது அந்த பிளெண்டர், சும்மா ஒரு பாக்கெட் சைஸ் பிளெண்டர், நீங்கள் இதுலேயே அப்படியே அரைச்சிட்டு இதை அப்படியே டொயங்கினு குடிச்சிடலாம். குடிச்சிடலாம். ஒரு நாள் வாங்கி வைப்போம், குடிக்கவே மாட்டோம் அதை கடைசி வரை. அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் எத்தனை கிடக்கு ஆல்ரெடி, அந்த மாதிரி தான் வாங்கி வச்சுட்டு கிடப்பான். அதான் அந்த மாதிரி இந்த மரத்தில் கட்டி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அப்போது இன்னொன்று வந்து ப்ரெக்னென்சிலேருந்து குழந்த பிறந்து அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிறது வரைக்குமான ஒரு எங்கேஜிங்கான ஒரு மார்க்கெட்டே இங்கே இருக்குன்னு சொல்லலாம். ப்ரீ ப்ரெக்னென்சி இல்லை, அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஸ்கூல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த கிளாஸ் இந்த கிளாஸுன்றது நம்ம ஆல்ரெடி பண்ண தான் ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஆன்லைன் மார்க்கெட்லாம் வரதுக்கு முன்னாடி. பட் இப்போ வந்து ப்ரீ ப்ரெக்னென்சி ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போயே ஒரு கிளாஸு, ப்ரெக்னென்சி கிளாஸு, டெலிவரிக்கு ஒரு கிளாஸு, அதுக்கப்புறம் குழந்த பிறந்தோன்னே ப்ரெஸ்ட் ஃபீடிங் கிளாஸு, அது ப்ரெஸ்ட் ஃபீடிங்லேருந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறோன்னா சாப்பாடு எப்படி கொடுக்கணும், சாலிட்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஒரு கிளாஸு, நீங்கள் சாலிட்ஸ் கொடுக்கல டிவி போட்டு கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா அந்த டிவி இல்லாமல் அதுக்கப்புறம் எப்படி கொடுக்கணும்னு ஒரு கிளாஸு, இந்த மாதிரி என்ன சொல்ல எக்கச்சக்க குழந்தை வளர்ப்புக்கே எக்கச்சக்க கிளாஸஸ் இருக்குது. நானும் பார்த்துருக்கேன், சில சமயம் எனக்கும் ஜாயின் பண்ணணும்னு தோணியிருக்கு, நான் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சைடில் ஓகே இது எந்த அளவுக்கு நம்ம குழந்தைக்கு இவங்க சொல்கிறது நம்ம குழந்தைக்கு எந்த அளவுக்கு செட் ஆகும்னு நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ ஓகே ஜாயின் பண்ண வேண்டான்னு விட்டுருவேன். கரெக்டு தான். நம்ம இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் டெக்னாலஜி ரிலேட்டடாக இந்த மாதிரினா ஓகே இதுதான் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ நீங்கள் அசூர் எடுக்கிறீங்க, எதாவது சொல்லுங்கள் பிக் டேட்டா எடுக்கிறீங்க, அப்படி ஏதோ ஒன்றுன்னா ஓகே இது வந்து யார் படித்தாலும் உங்ககிட்ட கிளாஸ் படித்தாலும் அது அப்படி தான், நீங்கள் ஆன்லைன் கண்டென்ட் சர்ச் பண்ணி படித்தாலும் அப்படி தான், இன்னொருத்தவங்க கிட்ட கிளாஸ் படித்தாலும் அப்படி தான், இல்லை வேறு எதுலேயோ ஒன்றில் படித்தாலும் அப்படி தான். ஸோ இது வந்து ஓகே இதுதான் ஒன்று இருக்குது. பட் இந்த குழந்தை வளர்க்குறது இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, ஒவ்வொரு குழந்தையும் டிஃப்ரெண்ட் இல்லையா. இதுக்கெல்லாம் கிளாஸஸ் எடுக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் என்ன சொல்ல அது ஒரு நம்பகத்தன்மை ரொம்ப குறையிற மாதிரி இருக்கும் சில சமயம் யோசிச்சு பார்க்கல. கரெக்டு தான். ஆனால் நம்ம சீரியஸான இதுக்கு போகாமல் மற்ற இதுக்கு போகிறது ஓகே தான். இந்த மாதிரி கிளாஸ்லாம் இப்போது
நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இப்போ ஒரேடியாக நம்ம இந்த கிளாஸுக்கே போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. கரெக்ட். பட் நம்ம போயிட்டு நமக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க ஆமா, வேண்டியது அந்த அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுல தான் கொஞ்சம் கஷ்டம்னு பார்த்து நினைக்கிறேன். சூஸ் பண்ண ஏன்னா வேண்டியது. நம்ம பார்க்குறப்போ அவங்களே வீடியோஸ்லாம் போடுவாங்க. ஓகே, எங்கிட்ட படித்த அம்மாவோட குழந்தை இது, அந்த குழந்தை எப்படி சாப்பிடுது பாருங்கன்னா, அது அழகாக எடுத்து பொங்கல் சாம்பார் தொட்டு சட்னி தொட்டு சாப்பிடும். எனக்கு பார்க்கவே "ஏய், இப்படிலாம் சாப்பிடுமா குழந்தை, நம்ம குழந்தை சாப்பிடணுன்னா நம்மளும் கிளாஸ் அட்டன் பண்ணலாமே" அப்படி தான் எனக்கும் தோணும். ஆமாம், அந்த குழந்தை அப்படி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, குழந்தைய கிளாஸுக்கு அனுப்பாமல் அம்மாவை சமையல் கிளாஸுக்கு அனுப்புனா சரியாக சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் சாப்பிட முடியும், போய் சரவண பவனில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை, அதுக்கும் கிளாஸ் இருக்குது. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு சீனி இல்லாமல் மைதா இல்லாமல் கேக் பண்ணுறதுக்கு கோதுமை நாட்டு சக்கரை வச்ச கேக் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 5 நாள் கிளாஸ் 5 இருக்குது. நாள் கிளாஸ் இருக்குது. நான் அதுக்கும் போய் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டேன். நான் அட்டன் பண்ணுறேனோ இல்லையோ, அட்டன் பண்ணதே இல்லை இதுவரை இதுவும். பட் போய் என்ன தான் பண்ணுறாங்க இவங்கன்னு அந்த டீட்டெயில்ஸை கேட்டு வச்சுருப்பேன். ஓகே, இதுக்கெல்லாம் கிளாஸ் இருக்கான்னு எனக்கு எல்லாமே அப்படி தான் தோணும். இதுக்கெல்லாம் கிளாஸா, என்ன பண்ணுவாங்களா இருக்கும், என்ன ஃபீஸ் வாங்குவாங்களா இருக்கும், என்ன தான் நடக்குது, அந்த மாதிரி எனக்கு அதில் கொஞ்சம் ஒரு க்யூரியஸாக இருக்கும். அப்புறம் அந்த ஜாப்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால அந்த ரோட்டுக்கு வருவோம் திருப்பி. அரை மணி நேரம் ஏதோ ஜாப் ரேண்ட் மாதிரி போய்கிட்டு இருக்கு, அது இதுன்னு வந்துட்டு இருக்கு. அதில் இன்னொன்று இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து இப்போ வந்து அந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நம்ம கூட எடுத்தோம்ல விசாகனுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபியும் ஒரு புது ஜானர் ஆஃப் நியூ ரோல் தான். ஏன்னா நீங்கள் வேறு ஒர்க்கு பார்த்துட்ருக்கலாம், வீக்கெண்டில் மட்டும் நீங்கள் போய் பார்ட் டைம் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்கிட்டு எடுத்து கொடுக்கலாம். இதுக்கும் நல்ல அமௌண்ட் மாதிரி தான் வரும். நீங்கள் ஒரு அதுக்கும் இன்ஸ்டாகிராமில் தான் எல்லோரும் ஆள் பிடிக்கிறாங்க, நம்மளே எல்லாம் பிடிச்சோம். அதில் பார்க்க எல்லாம் அழகாக இருக்குது ஃபோட்டோஸ்னோன்னா ஓகே அப்படின்னு நம்மளுக்கும் உங்கள்கிட்ட எடுக்கலாம் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து எக்கானமி அதான், இப்போ எக்கானமி வந்து ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்கு. யாருமே வந்துட்டு நம்ம இந்த கன்வென்ஷன் ஜாபு நான் அந்த மாதிரி முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு இப்படி தான் போகணுன்றதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி இந்த மாதிரி ஜாப்ஸ் பண்ணி அது ஈக்குவலாக அதை விட அதிகமாகவே நிறைய சம்பாதிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம இதுதானே எல்லை, நம்மளோட திறமை தான் எல்லை, எவ்வளோ நாளும் சம்பாதிக்கலாம். அது மாதிரி நீங்கள் ஒரு தடவை ஒன்ஸ் இஃப் யூர் முன்னாடியே இருந்துச்சு. அது ஆக்சுவலி முன்னாடி வந்து டெய்லரிங்லாம் இருந்துச்சு. ஸோ டெய்லரிங் படிப்போம், நம்ம வந்துட்டு அதை வச்சு சம்பாதிச்சிக்கலாம். டைப் ரைட்டிங் படிப்போம், அதை வச்சு சம்பாதிச்சிக்கலான்ட்டு இது காலகாலமாக இருந்துட்டு வர்ற விஷயந்தான். ஸோ இப்போ உள்ள இது சூழலுக்கு தகுந்தாப்புல அது மாறுது. அண்ட் இந்த புதுசு எப்போவுமே இருக்குது. முன்னாடி என்ன நடக்கும்னா, இப்போ ஒரு படத்துலேயே ஐ திங்க் இல்லையே வரும்னு நினைக்கிறேன், ஒரு இளைஞர் இருப்பார், அவருக்கு வந்து வேலையே கிடைக்காது, ரொம்ப திறமையான இளைஞர். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் கரண்ட் பில்லை கட்டுவார், ஆளுக்கு ஒரு ரூபா வாங்குவார், இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ இதுதான் இது இந்த பேசிக்ஸ் தான் ஆக்சுவலி எல்லாத்துக்கும் இது அப்ளை ஆகும். நீங்கள் பேசிக்காக ஒரு சர்வீஸை கொடுக்க போகிறீங்க, அது வேல்யூபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மணி கொடுக்க போகிறாங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ உள்ள டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி உங்களுக்கு எப்படியெல்லாம் மாறி இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த சர்வீஸை கொடுக்க போகிறீங்க. முன்னாடி வந்து ஒரு ஃபிசிக்கலாக 2 பேர் ஒரே இடத்துல இருந்தால் அந்த சர்வீஸ் நடக்கும். இப்போது ஜூம் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னா எங்கேனாலும் சர்வீஸை நீங்கள் கொடுத்துடலாம், எப்படி வேணால் கொடுக்கலாம். இப்போ ஃபீவர்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதெல்லாம் போனால் பார்ட் டைம் கிக் வந்து கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு வெப்சைட் உங்களோட யூடியூப்பில் இது ஒரு சின்ன ஒர்க் பண்ணணும், ஒரு எக்ஸல் ஒர்க் இருக்குது பண்ணி கொடுக்கணும் பண்ணால் அதில் போய் தேடிங்கன்னா ஒருத்தன் கிடச்சிரும். வெப்சைட் பண்ணி கொடுக்கணும்னா ஒருத்தன் தேடிங்கன்னா ஒருத்தன் கிடச்சிரும். $10 $5 கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணுற வெப்சைட்ஸ் வந்துருச்சு. அதை பண்ணி கொடுக்கறதுக்கும் ஆட்கள் நிறைய பெருகிட்டாங்க, ஃப்ரீலான்சர்ஸ். கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயந்தான். அஸ் லாங் அஸ் அந்த சர்வீஸ் கொடுக்குறவங்க அவங்களுடைய கஸ்டமருக்கு ட்ரூவாக ஒரு வர்த்தான ஒரு வேல்யூபிளான ஒரு கண்டென்ட் கொடுக்குற வரையுமே ஒரு மேனிப்புலேட்டிவாக இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கும் உண்மையாக பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணால் கண்டிப்பாக இது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் அவங்களுக்கே தெரியறதில்ல, அதுதான் பிரச்சனை. இப்போ கொடுக்குறவங்க யாரும் ஏமாத்தணும்னு கொடுக்குறதில்ல. ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக இருந்தாங்கன்னா நல்லது பண்ண தான் நினைப்பாங்க. பட் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க அந்த இதில் இல்லை அப்படி எல்லாத்தையுமே தெரியாமலாம் அது ஒரு பேசிக்காக நம்ம அதை தாண்டி மணின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நம்ம யோசிச்சு பார்த்தாலே நம்ம பண்ணுறது சரியாக தப்பான்னு நமக்கே தெரிஞ்சிடும் தான். ஓகே, கரெக்டு தான். இதை தவிர வேறு ஏதாவது புது ஜாப்ஸ் வேறு ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் தான் இருக்குது. பட் கிச்சக்காமல் புதுசாக வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான். ஆமாம், உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போக வேறு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், அது என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நாங்களும் பார்ட் டைம் ஜாப் தேடிட்டுருக்கோம். நான் தான் தேடுறேன். பாட்காஸ்ட் ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். ஸோ நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.